அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் 2 புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவையை இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமரான மோடி. சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில், மதுரையிலிருந்து பெங்களூர் இடையான புதிய வந்தே பாரத் ரயில் சேவையானது இன்று தொடங்கப்பட உள்ளது. எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் இடையான வந்தே பாரத் ரயிலானது விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக இயக்கம் செய்யப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் மருந்தகம் எந்தெந்த பகுதிகளில் அமைய உள்ளது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது எனவும், விலையுயர்ந்த மருந்துகள் முதல்வரின் மருந்தகங்களில் மலிவு விலையில் கிடைக்கும் எனவும் அவர் கூறினார். மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் இன்றும் நாளையும் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு வரும் பார்வையாளர்கள் தண்ணீர் பாட்டில், பட்டாசு எடுத்து வர தடை. தமிழக அரசு உத்தரவு. நான்காவது அறிவிப்பு: முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை இன்றும் 1105 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பொங்கல் பண்டிகையொட்டி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க 1,77,64,776 சேலைகள் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் நடைமுறையை கண்காணிக்க வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் குழுவும் அமைக்கப்பட உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: நாகர்கோயில் தாம்பரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் சேவையானது மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோயிலிருந்து செப்டம்பர் 1, 8, 15, 22, 29, அக்டோபர் 6, 13, 20, 27, நவம்பர் 3, 10, 17, 24 ஆகிய தேதிகளில் இரவு 11:15 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும். அதேபோல மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து செப்டம்பர் 2, 9, 16, 23, 30, ஆகஸ்ட் 7, 4, 14, 21, 28, நவம்பர் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. ஏழாவது அறிவிப்பு: சென்னையில் 11, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் 3 தேதிகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். எட்டாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புக்கான கலந்தாய்வானது செப்டம்பர் 4 தொடங்குகிறது. சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு 4 தொடங்குகிறது. 7.5% இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 5 நடைபெறுகிறது. கடைசியாக 10வது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு தேதி குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 105 பணியிடங்களை நிரப்புவதற்காக நவம்பர் 18, 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.